ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஸ்லைம் சேலஞ்ச் தான். என்னென்னா சும்மா தரையில் வச்சுட்டு ஸ்லைம் மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளோரில் ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம், போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல். ஓகேவா? அதுக்கு வந்து முதல்ல க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். நம்ம தரையில் தான் பண்ணுறோங்கிறனால நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கும், அதனால் நம்ம நிறைய கூட க்ளூ சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 ரூபி க்ளூவில் 2 க்ளூ வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளூ கலர், ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஆக்டிவேட்டர் போடுறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஸ்லைம் வரும். அதனால் சும்மா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் லைஃபாய் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்க போகிறேன், கொஞ்சம் ஃப்ளஃபியாக கிடைக்கிறதுக்காக ஸ்லைம். ஓகேவா? ஸோ தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணலை, கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கணும்ல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த ஹேண்ட் வாஷ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதோட ஆக்டிவேட்டருக்காக நான் யார்ட்லி ஷேவிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேவிங் க்ரீம்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டக்குன்னு வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடுது. ஸோ இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லைம் ரெடியாகி வந்துடும். அப்படி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஷேவிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண சூப்பராக ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு சிம்பிளான சேலஞ்ச் வீடியோ தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கேட்டனால இந்த ஒரு சேலஞ்சிங்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் கொடுத்துருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் நிறையா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வராமல் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நான் வந்து அந்த ஷேவிங் க்ரீம் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு எனக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் ஃப்ளஃபியாகவுமே கிடச்சிருந்துச்சு. அந்த ஹேண்ட் வாஷ் மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் நிறையவுமே கிடச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணல நம்ம, பட் வந்து ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சேலஞ்சிங் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சேலஞ்ச் தான் இது. ஸோ இந்த சேலஞ்சிங் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.